ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலோ இல்லைனா ஒரு லெசன் எடுத்தாலோ அது இங்கிலீஷ்ல இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா என்னால் ரீட் பண்ண முடியல, ஏன்னா பெரிய பெரிய வார்த்தைகளை பார்த்தாலே அதை எழுத்து கூட்டும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் விட்டு விட்டு தான் படிக்கிறேன். ஸோ எப்படி இங்கிலீஷ்ல ஃபாஸ்டா ரீடிங் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ்ல ஃபாஸ்டா ரீடிங் பண்றது இவ்வளவுதான், இவ்வளவு ஈஸியா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் அப்படின்னும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை வாசிக்கிறனாலும் சரி எழுதுறதுனாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுதான் மெயினா நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் சரி இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிலருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க ரீட் பண்ண சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்தீங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த ரீட் பண்ணி காட்டு, ஃபாஸ்டா ரீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது, உங்களால ஈஸியா ரீட் பண்ண முடியும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லேர்னிங் சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு பேசிக்கா ஒரு 26 எழுத்து மட்டும் இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க கூட இங்கிலீஷை நல்லா ரீடிங் பண்ணலாம், அதே மாதிரி எழுதலாம். அதுக்கான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். இப்போ நிறைய பேத்துக்கு இங்கிலீஷ் ஏன் ரீட் பண்றது கஷ்டமா உங்களுக்கு தோணுது அப்படின்னா, என்னதான் இங்கிலீஷ் ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தானே, 26 எழுத்து தானே இருக்கு, தமிழ்ல கூட இவ்வளோ எழுத்து இருக்கே, அதை விட இது 26 எழுத்து ஈஸி இல்லையா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுல நம்ம ஏன் இதை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதுல தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஒரு எழுத்தோட பேருக்கும் அதோட உச்சரிப்பும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கா அப்படின்ற எழுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கா அப்படின்னு ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எழுத்தோட பேர் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? கா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த எழுத்தோட உச்சரிப்பு என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? கான்னு தான் சொல்லுவீங்க. ஆனா தமிழ்ல இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பி சி டி இ எஃப் ஜி அப்படின்னு இந்த எழுத்தோட பேரை நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த எழுத்தோட உச்சரிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு டவுட். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னதான் 26 எழுத்து இருந்தாலும் அதுல 5 வவல்ஸ் எழுத்துன்னு இருக்கு பாருங்க. ஏ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓ-யு. இந்த 5 எழுத்தையும் உயிரெழுத்துகள், இங்கிலீஷ்ல வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 5 எழுத்து தானே உயிரெழுத்து இருக்கு, இதுல என்னப்பா கஷ்டம் அப்படின்றது பேசிக்கா பாக்குறவங்களுக்கு தோணலாம். ஆனா இதுல ஸ்ட்ரகிள் ஆறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஏன்றதுக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும், 4 விதமான உச்சரிப்பு வருது, அந்த 4 விதமான உச்சரிப்பு எந்த இடத்துல எங்க வரும்னே தெரியல, கன்ஃபியூஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பட் கன்ஃபியூஸா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டுறது தான் மெயினான ஒரு விஷயமே. ஸோ இதுல நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏ டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த ஏ இ ஐ ஓ யு அந்த 5 எழுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏயை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான உச்சரிப்பு இருக்கு, ஈக்கு ஒரு 3 விதமான உச்சரிப்பு கொடுக்குறோம், ஐக்கு 2, ஓக்கு 4, யூக்கு 3. இதுல பாத்தீங்கன்னா அந்தந்த எழுத்துக்களோட பேரே ஒரு ஒரு உச்சரிப்பா வரும். அதை நம்ம லாங் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெடில் உச்சரிப்புன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் பாத்தீங்களா, குறில் நெடில் அப்படின்ட்டு. ஸோ இங்கிலீஷ்ல லாங் வவல் அப்படின்றது நெடில் உச்சரிப்புக்கு நம்ம சொல்லுவோம். அந்த நெடில் உச்சரிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த எழுத்து என்னவோ அந்த எழுத்தோட பேராவே வரும். ஏ இ ஐ ஓ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூ. ஸோ யூன்னு ஒரு உச்சரிப்பு, ஊன்னு ஒரு உச்சரிப்பு. ஓகேவா? அப்போ நம்ம நெடில் உச்சரிப்பு நெடில வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு அந்தந்த எழுத்தோட உச்சரிப்பு பேர் தான் வருது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்துக்கோங்களேன். இந்த பி டி அதே மாதிரி எஃப் ஜி, இந்த சிக்கு ஜிக்கு மட்டும் 2 விதமான உச்சரிப்பு இருக்கும். ஒன்று சி பாத்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துகளோட சேர்ந்து வர்றப்போ மட்டும்தான் அதோட உச்சரிப்பு மாறுது. சி ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இக்கு உச்சரிப்பு, ஒரு இடத்துல இக்கு சா உச்சரிப்பு இச்சு உச்சரிப்பு கொடுப்போம். ஜியை பொறுத்த வரைக்கும் இக்கு இஜு. ஸோ மீதி இருக்க எல்லா எழுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உச்சரிப்பு தான். ஸோ இதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாவே போதும், ரொம்ப ஈஸியா நம்ம ரீடிங் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா நம்ம ஃபாஸ்டா ரீட் பண்றதுக்கு தேவையான விஷயம் ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு கத்துக்கணும். அதுல இந்த 5 வவலுக்கான உச்சரிப்பு என்னென்ன இருக்குன்றத கத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து நம்ம உயிர்மை எழுத்தா மாத்தி ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால கண்டிப்பா ரீட் பண்ண முடியும். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் ஒரு 8 எழுத்துகள், அதே மாதிரி 7 எழுத்துகள், இந்த மாதிரி வரக்கூடிய லாங் லெட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் அப்படின்றது இது பெரிய வார்த்தை.
இதெல்லாம் ரீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கும்போது பிரிச்சு படிக்கக்கூடிய சிஸ்டத்தை இதுல யூஸ் பண்ணலாம். இதை நம்ம சிலபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலபல் அப்படின்றது வந்து நம்ம வவல்ஸை பேஸ் பண்ணி வவலோட சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு வேர்டை சின்ன சின்னதா பிரிக்கிறது. ஏன்னா பெரிய வார்த்தையா இருக்கும்போது அதை பார்க்கும்போது இவ்வளோ பெருசா படிக்கணுமா அப்படின்னு தோணும். இதுவே சின்ன சின்னதா இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமா தெரியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேர்டை பெருசா இருக்கக்கூடிய வார்த்தையை சின்ன சின்னதா பிரிக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சு படிக்கும்போது இன்னும் உங்களால நல்லா ஃபாஸ்டா படிக்க முடியும். இதே நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அளவுக்கு யாராலையும் ஸ்பீடா ரீட் பண்ணவே முடியாது. ஸ்பீடு அப்படின்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து பொறுமையா இப்ப that the boy is going the boy is going அப்படின்னு படிக்காம the boy is going அந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா படிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால முடியாது அப்படின்றதே நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனித்தனியா உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு படிக்க படிக்க தான் நிறைய டவுட் வரும். டவுட் வரக்கூடிய அந்த வேர்டை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல லாங் வவல் வருதா ஷார்ட் வவல் வருதான்றது ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் வவல் யூஸ் பண்ணி படிச்சு பார்க்க வேண்டியதா, அடுத்து லாங் வவல் யூஸ் பண்ணி நம்ம படிச்சு பார்க்க வேண்டியதா. கண்டிப்பா ஏதோ ரெண்டுல ஒரு உச்சரிப்பு தான் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. போக போக பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படின்னா இப்போ இந்த லைனிங் அப்படின்ற இந்த இதை நம்ம வேர்டை வந்து நம்ம படிக்கணும். இதுல வந்து லை அப்படின்னு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இல்லு கூட்டல் ஐய வந்து நம்ம எப்படி எழுதுவோம் தமிழ்ல லை அப்படின்னு எழுதுவோம். இன்னு கூட்டல் ஈ வந்து இன்னு கூட்டல் ஈ என்னவாகும் நீ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா உயிர்மை எழுத்தா சேர்த்து சேர்த்து படிக்கிறோம். அப்படி படிக்கும் போது தான் நம்மளால ஈஸியா வந்து இங்கிலீஷ் படிக்க முடியும். இப்போ இது பெருசா இருக்கு வேர்டு உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா எல்ஐய தனியா பிரிச்சிருங்க, என்ஐய தனியா பிரிச்சிருங்க, என்ஜிய தனியா பிரிச்சுக்கோங்க. என்ஜிக்கு இங்கு அப்படின்ற சவுண்டு, எல்லு ஐயு இல்லு ஐயு லையு. ஸோ இல்லு ஈன்னு போட்டீங்கன்னா லீன்னு வரும், லின்னிங் வராதே. அப்போ இல்லு ஐ லை, இன்னு இ நீ நீ இங்கு லைனிங். அதே மாதிரி பாருங்க இவ்வு ஐ ஒய், இவ்வு கூட்டல் ஐ வந்து என்னது ஒய். ஸோ எஃப்க்கு என்ன ஒரு சவுண்டு இஃப். இங்க இ வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட். ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஒய் இஃப் ஒய்ஃப். இங்க பாத்தீங்கன்னா இஃப் ஆ ஃபா இஃப் ஆ. இங்க ஏக்கு வந்து என்ன சவுண்டு ஆன்ற சவுண்டு. அப்போ இஃப் குட்டலா ஃபா. இத்து இங்க டிஹெச் சவுண்டு பாத்தீங்கன்னா இத்து இத்து குட்டலா த த ஃபாதர். அதே மாதிரி பாருங்க இஃப் யூ ஃபியூ இல். எல்லோட சவுண்ட் என்னது இல்லு, எஃபோட சவுண்டு இஃப். இங்க யூஇ யூ அவ்வளவுதான், யூவோட சவுண்டு யூஏ தான். அடுத்து பாருங்க இஸ், எஸ்ஸோட சவுண்டு இஸ். அடுத்து இப்பு இப்பு கூட்டல் இங்க டபுள் ஓக்கு ஊன்னு ரெண்டு சவுண்டு. அப்ப இங்க ஊன்ற சவுண்டு வருது, அப்போ ஸ்பூ பூ. அடுத்து என்னோட சவுண்டு இன்னு ஸ்பூனு. அடுத்து பாருங்க பிஏ இஏக்கு வந்து ஈன்ற சவுண்டு. அப்போ இஸ் இஸ் ஸ்பீக். ஓகேவா? ஸ்பீக். ஸோ இங்க ஈ வராது, இஸ் இஸ் இப்ப இ பி இக் ஸ்பீக். ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்து ரீட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் படித்து பழகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் உங்களோட மைண்ட்லேயே வந்து இதுக்கு இந்த சவுண்டு தான் அப்படின்றது செட் ஆயிரும். உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ண முடியும். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கிலீஷ் ரீடிங் கொடுத்துட்டா நீங்கள் எப்போனாலும் எந்த பேராகிராஃப்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீடிங் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எழுத்து பிழை இல்லாமல் எழுதவும் முடியும். ஸோ நிறைய வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணவும் முடியும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரளமாக படிக்கிறது, சரளமாக நம்ம எழுதினாலே அடுத்த ஸ்டெப்பான ஸ்பீக்கிங்க்கு நிறைய வேர்ட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வரும். பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து தெரியணும். அது எதை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்னா ஒன்லி ரீடிங் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் டெலிகிராமில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ லெசன்ஸ் பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறேன்னா கூட அதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.